ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு டே வந்து காலையில் 4:30 ஸ்டார்ட் ஆயிரும். குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என் பொண்ணு சாப்பிட்றப்ப அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் லேட்டாக கூட எந்திக்கலாம். அப்படி எந்திரிச்சோன்னா குக்கிங் வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம். ஆனால் அவள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் கட் ஆயிரும். அதனால தான் சிரமம்லாம் பார்க்காம கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறது. ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து சீஸ் பராத்தா தான் பண்ண போகிறேன். நம்ம எப்பயுமே சப்பாத்தி போடுற மாதிரி தான் கோதுமை மாவை பிசைஞ்சு தனியாக வச்சுட்டேன். சீஸ் கூட வந்து நான் பீட்சா சீசனிங் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன சீசனிங்னாலும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சிட்டு நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். நான் உப்பெல்லாம் சேர்க்கலை சீஸில். அந்த மாவு பிசையும் போது போட்ட உப்போடு சரி, கொஞ்சம் நெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஆஃபீஸ் லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அரைக்கீரை பொரியல் அதெல்லாம் தான் பேக் பண்ணியிருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி அண்ட் கொத்தமல்லி சட்னி. நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.